வணக்கம் வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு இன்றைக்கி டிமாண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு நியூ டெக்னாலஜி வந்து மொபைல் அப்ளிகேஷனில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளட்டர் சூஸ் பண்ணலாம். ஃப்ளட்டர் வந்து டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சில வந்து மொபைல் அப்ளிகேஷன் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதாவது மொபைல் ஆப் டெக்னாலஜி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஒன்று வந்து நேட்டிவ் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டைரெக்டாகவே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வெப் ஆப்ங்கிறது வந்து வெப் டெக்னாலஜி. இப்போ HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். இந்த ஹைப்ரிட் அப்படிங்கிறது எப்படின்னா நேட்டிவையும் வெப்பையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் ஹைப்ரிட் ஆப். ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்விக்கி, ஊபர்லாம் எடுத்துங்க. அவங்க வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே மொபைல் அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. பட் அதில் என்ன ஒரு பெரிய சேலஞ்சஸ்னால் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸை மேனேஜ் பண்ணணும். ஒரே அப்ளிகேஷன் சினாரியோ தான், பிஸ்னஸ் லாஜிக் சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து பிஸ்னஸ் லாஜிக் அப்படிங்கிறப்போ இப்போ ஸ்விக்கியில் போயிட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அது ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS இருந்தாலும் சேம். ஸோ அப்போது இந்த டெவலப்மெண்ட் டீம் வந்து தனித்தனியாக மேனேஜ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து டெவலப்மெண்ட் டீம் தனித்தனியாக மேனேஜ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்குமே வந்து நிறைய அந்த UI, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த அப்ளிகேஷனுடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதிலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெப் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க, மொபைல் அப்ளிகேஷன். அப்போ அதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் ஓரளவுக்கு கோடு எழுதினா போதும், அதை ரீயூஸ் பண்ணி நம்ம வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் அதே கோடை கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் iOSல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ரீயூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. பேசிக்லி இதில் வந்து வெப் டெக்னாலஜிஸ் நிறைய இன்வால்வ் ஆகும். இப்போது பேசிக்காக இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற மொபைல்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்புறம் iOS இருக்கும். ஆண்ட்ராய்டு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்லா மொபைல்லையுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓப்பன் சோர்ஸ். அதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா iOS அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு iOS மொபைலில் மட்டும்தான் இருக்கும். பட் ஆண்ட்ராய்டும் iOSும் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டில் தான் இன்றைக்கி அதிகமான மொபைல்ஸ் இருக்குது இல்லையா? இப்போது நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவா அண்ட் கோட்லின். ஜாவா உங்களுக்கு தெரியும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை படித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆண்ட்ராய்டு படிக்க முடியும். அப்போ ரீசெண்டாக கோட்லின் த்ரூவாகவும் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு iOS டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஸ்விஃப்ட்டு, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்-C இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் iOS டெவலப் பண்ணும். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOSஆக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணணும். ஒரே பிஸ்னஸ் லாஜிக்காக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதுவே ஹைப்ரிட் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போகும்போது ஒன் கோட் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்முக்கு நம்மளால் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட்டில் வந்து லைப்ரரிஸ் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா அயானிக், ரியாக்ட் நேட்டிவ், ஜாம்ரைன் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து லைப்ரரிஸ் இருக்குது. ஒவ்வொரு லைப்ரரியும் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் இருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ நியூவாக ஒரு விஷயம் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா கூகுள் ஃப்ளட்டர். ஸோ கூகுள் வந்தாவே என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம், ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸோடு தான் அவங்க ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரியாக்ட், அயானிக் இதை பற்றி நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீட்டெயிலில் ரியாக்ட் நேட்டிவ்னா என்ன, அயானிக்னா என்னன்னு போடுறேன். இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லை வெப் டெக்னாலஜின்னு சொல்லிக்கலாம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக கோடு எழுத மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு வெப் டெக்னாலஜிஸ் த்ரூவாக கோடு எழுதுறீங்க இல்லையா? அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் இருக்கும், ஒரு வெப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு, இதில் தான் ரெண்டர் ஆகும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த வெப் வியூவில் தான் ரெண்டர் ஆகும். அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த நேட்டிவாக இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு இல்லை iOSக்கு வந்து கம்யூனிகேஷன் ஆகும். இப்போ அந்த பிரிட்ஜ் இருக்கிறதுனால இங்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் அப்ரோச்சில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு iOS பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு
டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுல தான் இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸை உள்ளே கொண்டு வரும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் த்ரூவாக நீங்கள் வந்து ஒன் டைம் கோடு எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் iOS ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரே கோடை யூஸ் பண்ண முடியும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா பர்ஃபார்மன்ஸ். ஒரு நேட்டிவில் எழுதக்கூடிய கோட் அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வெப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எழுதும் போது அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து ஃப்ளட்டருடைய வேலை. ஸோ இந்த ஃப்ளட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெப் வியூ அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ அந்த வெப் வியூ இல்லாமல் இந்த ஃப்ளட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா டைரெக்டாகவே இந்த நேட்டிவ் எஸ்டிக்கு கூட ஈஸியாக வந்து ரிலவெண்ட் பண்ணி ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு நேட்டிவ்ல டெவலப் பண்ண மாதிரி அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போது ஃப்ளட்டர் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து டர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ், அந்த அனிமேஷன்ஸு இது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நேட்டிவ் அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு iOSல வந்து எப்படி டெவலப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதே பர்ஃபார்மன்ஸை நம்ம ஃப்ளட்டரில் பண்ண முடியும், ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டாக பண்ண முடியும். சிங்கிள் கோட் பேஸ்னால் என்ன, ஒரே கோடை வச்சுக்கிட்டு ஆண்ட்ராய்டு iOS இல்லை நாளைக்கு புதுசாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருதுன்னா அதுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்பைலேஷன் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ஃப்ளட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம். டூல் தட் அலோஸ் யூ டு பில்ட் நேட்டிவ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் iOS Android ஆப் வித் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கோட் பேஸ்டு. ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கும். இந்த சின்டெக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்க ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, C# மிக்ஸ் பண்ணியிருக்கும். பட் நீங்கள் அதை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்தே படிக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் டர்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. டர்ட் ப்ரோக்ராமிங் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வரக்கூடிய நம்மளுடைய மாணவன் லேர்ன் கோடு டியூட்டோரியல் சீரியஸில் கண்டிப்பாக நான் டர்ட் ப்ரோக்ராமிங் சீரியஸ் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இந்த ஃப்ளட்டர் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் தான், ஃபாஸ்ட். இப்போ பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா மல்டி பிளாட்ஃபார்ம் UI டூல் கிட் ஒரு நட டெவலப் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா லேயர்டு அப்ரோச் ரொம்ப ஈஸியாக நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும் அப்ளிகேஷனை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டிங், கஸ்டமைஸ்டு விக்கெட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சரி, இப்போது இதுதான் வந்து ஃப்ளட்டருடைய அஃபிஷியல் போர்ட்டல் ஃப்ளட்டர் டெவ். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் இஸ் கூகுள் UI toolkit for building a beautiful and natively compiled application for mobile, web and desktop கூட நீங்கள் பண்ணலாம், ரைட்டா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா iOS, ஆண்ட்ராய்டு, வெப், ரியாக்ட் நேட்டிவ் இதெல்லாம் கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது வரப்போகிற விஷயப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக டெவலப் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக, எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மி. அது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபிள் UI, நேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கோ அதே அப்படியே கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள், அலிபாபா இந்த மாதிரி வந்து டாப் மோஸ்ட் கம்பெனி எல்லாருமே வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ளட்டருடைய டாக்குமெண்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா த மெயின் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா விட்ஜெட்ஸ். இந்த விட்ஜெட்ஸ் த்ரூவாக தான் நம்ம நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடிமேடாக வச்சுருக்கிறாங்க. நிறைய பார்த்துட்டிங்கன்னா அனிமேஷன் அண்ட் மோஷன், இமேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயம் நீங்கள் வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்தளவுக்கு ரியலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மொபைல் டெவலப்பராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளட்டர் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸில் பண்ண போகிறீங்கன்னா விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து பவர் ஷெல் இருக்கணும், கிட் இருக்கணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 7SP ஆர் லேட்டராக இருக்கலாம். இதுதான் வந்து ஃப்ளட்டருடைய SDK டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இதில் வரப்போகிற செக்ஷனில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஃப்ளட்டரை எப்படி நீங்கள் லான்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இங்கே நான் கன்க்ளூட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிக்கக்கூடாது, ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தா போதும், ஆனால் என்னால் ஆண்ட்ராய்டு, iOS எல்லாத்துலேயுமே வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஃப்ளட்டர். ஸோ இது ஒரு UI டூல் கிட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. பட் நீங்கள் இங்கே பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த அனிமேஷன்ஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ பர்ஃபார்மன்ஸ்
அமேசிங். ஸோ அதனால் இன்றைக்கி டாப் மோஸ்ட் மொபைல் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டெவலப்மெண்ட் கம்பெனி அவங்க வந்து இன்றைக்கி ஃப்ளட்டர் தெரிஞ்சிருந்தால் உடனே வேலை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளட்டர் எந்த அளவுக்கு குயிக்காக அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. நம்ம வெரி சூன் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் எவ்வளோ குயிக்காக என்னால் வந்து ஃபில்டர் ரிலவெண்ட்டாக வந்து டுட்டோரியல் போட முடியுமோ போடுறேன். அது இல்லாமல் நம்ம ஒரு கோர்ஸாகவே லான்ச் பண்ணலான்னு இருக்கிறோம், ப்ரீமியம் கோர்ஸ். அதை பற்றியான டீட்டெயிலும் உங்களுக்கு வரப்போகிற செக்மெண்ட்டில் மாணவன் லேர்ன் கோடில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மள்ட்ட வந்து நிறைய கோர்சஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ கரண்ட்டாக நம்மள்ட்ட வந்து ரியாக்ட் அண்ட் ஆங்குலர் கோர்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் நேட்டிவ் லாங்குவேஜில் தமிழில் அதே அளவுக்கு வேர்ல்ட் கிளாஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் உங்களுக்கு அந்த கோர்ஸ் கண்டென்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் வேணுங்கிறவங்க அதை வாங்கி படிங்க. ஃபர்தராக நம்ம ஃப்ளட்டர் கோர்ஸும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் அவங்க லான்ச் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.